கோவில் சன்னதி தெருவில் அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் ஸ்னேகா பாரதி சமூக சேவை அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட பாரதியாரின் பிறந்தநாள் விழா மற்றும் வள்ளலார் போற்று விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வம், திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் சமூக சேவை அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாரதியார் பற்றியும் வள்ளலார் பற்றியும் கருத்தரங்கம் நடைபெற்றது. பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அடித்தளமிட்டு நிதி ஒதுக்கியது அதிமுக ஆட்சியில் இப்போது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது, திமுக ஆட்சி என்று குற்றம் சாட்டி பேசினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வல்லம் ரோட் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவர் தென்காசியில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு சென்ற அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை என அவரது பெற்றோர் செங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை இவர் கண்ணுப்புள்ளி மெட்டு அருகே உள்ள மோட்டை அணையில் ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து செங்கோட்டை போலீசார் மாரியப்பன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தீரன் நகரில் வசித்து வருபவர் நளினா. இவரும் இவரது கணவர் நமச்சிவாயமும் பெரம்பலூர் அருகே இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் இன்று காலை வேலைக்கு சென்றவர் வீட்டின் அருகில் வசிக்கும் விஜயராணி என்பவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் நளினா கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் மதிப்புள்ள தாலி செயினை பறித்து சென்றுள்ளார். இதனால் நளினாவின் கழுத்தின் இடது பகுதியில் லேசான காயம் ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் போலீசார் விஜயராணி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு தாலி செயினை பறித்து சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெண்ணாலூர்பேட்டை கூலி தொழிலாளி சீனிவாசன் கடந்த 4ஆம் தேதி காட்டுப்பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பரிசோதனை அறிக்கையில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. பின்னர் பெண்ணாலூர்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சீனிவாசன் மனைவி நந்தினிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த குமரன் என்ற இளைஞருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது சீனிவாசனுக்கு தெரியவந்தது. இதனை சீனிவாசன் கண்டித்ததால் கணவனை நந்தினி கள்ளக்காதலனுடன் இணைந்து கழுத்து நெரித்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து நந்தினி மற்றும் கள்ளக்காதலன் குமரன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை அவனியாபுரத்தில் ஜனவரி 15ஆம் தேதி நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தற்காலிக வாடிவாசல் அமைக்க பூஜையுடன் பந்தக்கால் ஊன்றப்பட்டது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி ஆரம்பிக்க இன்னும் 7 நாட்களே உள்ள நிலையில் முதல் போட்டியானது அவனியாபுரத்தில் ஜனவரி 15ஆம் தேதி நடக்க உள்ளது. நிகழ்ச்சியின் துவக்கமாக பந்தக்கால் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. பந்தக்கால் ஊன்றும் நிகழ்வில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு பந்தக்கால் ஊண்டி தற்காலிக கோட்டைகள் மற்றும் வாடிவாசல் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். பந்தக்கால் ஊண்டும் நிகழ்வில் மதுரை மேயர் இந்திராணி பொன்வசன், மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.